வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஈஸி எக் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கோங்க. அதில் 5 தக்காளி பழம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. அதை நம்ம கொதிச்சிட்ருக்க தண்ணீரில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. மேலே இருக்க தோல் நமக்கு வெடித்து வரணும், அந்தளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி பழம் ரெடியானால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க. 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, அன்னாசிப்பூ 1 சேர்த்துக்கலாங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மல்லி புதினா வச்சுருக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா ஆறின பிறகு அதோட தோலை உரித்து எடுத்துடணுங்க. இப்போ தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ 8 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா 5 நிமிஷம் ஊற விட்டுருந்தோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்குவோம். இப்போ இது கூட நம்ம தக்காளி பழம், முந்திரி, கசகசா இதெல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 1½ டம்ளர் அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. 5 முட்டை நம்ம வேக வைத்து தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கோங்க. இதை அப்படியே சேர்க்க வேண்டாம், இது மேலே நம்ம கீரல் போட்டு சேர்த்துக்கணும். கீரல் போட்டு நம்ம குழம்போட சேர்த்துக்கலாங்க.
இப்போ முட்டை எல்லாத்தையுமே குழம்போட சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தால் போதுங்க. குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும் பொழுதே தெரியும் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு, ரொம்ப டேஸ்டான சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.